Okay. So நெட்வொர்க்கிங்ல நம்ம ஃபர்தரா நிறைய கத்துக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் நெட்வொர்க், எப்படி ஒரு நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் நடக்குது, பாக்கெட்ஸ்னா என்ன, பிட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து நெட்வொர்க்கிங்ல ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த பேசிக்ஸ். இது தெரிஞ்ச இதை நீங்க வந்து தெரிஞ்சாலே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் நெட்வொர்க்கிங் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ நெட்வொர்க் வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் நடக்குது. இப்போ நீங்க வந்து ஒரு மெயில் சென்ட் பண்றீங்க அல்லது ஒரு வாட்ஸ்அப் சென்ட் பண்றீங்க, வாட் எவர் இட் இஸ். நீங்க ஒரு லொகேஷன்ல இருக்கீங்க, நான் ஒரு லொகேஷன் இருக்கேன். நீங்க வந்து சோர்ஸ், நான் வந்து டெஸ்டினேஷன். சரிங்களா? நீங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. நீங்க சோர்ஸ், நான் டெஸ்டினேஷன். அப்ப அந்த மெசேஜ் எனக்கு எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்னா, நீங்க அனுப்புற மெசேஜ் வாட்ஸ்அப்போட டேட்டா சென்டருக்கு போகும். அங்க போயிட்டு லோக்கல்ல ஸ்டோர் ஆகி தென் அங்க இருந்து எனக்கு வரும். ஓகே. இது பேக்ல நடக்குது. அந்த மெசேஜ் எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா, பாக்கெட்ஸா நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். எப்பயுமே ஒரு கம்யூனிகேஷன் வந்து நடக்குது அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்புறேன் அல்லது ஒரு மெயில் அனுப்புறேன் அப்படின்னா, சென்டர் ரிசீவர் ரெண்டு இருக்கும். ஓகே. அது வந்து நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷன் சொல்லுவோம். சோர்ஸ் டெஸ்டினேஷன் சொல்லுவோம். சோர்ஸ் அப்படிங்கிறது சென்ட் பண்றவங்க, டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ரிசீவ் பண்றவங்க. இந்த சோர்ஸ்ல இருந்து ஒரு மெயில் நீங்க டெஸ்டினேஷனுக்கு அனுப்புறீங்கன்னா, இந்த மெயில் வந்து இது நம்மள பொறுத்தவரைக்கும் டேட்டா. இந்த மெயில்ல வந்து ஒரு டேட்டா இருக்கும். நம்மள பொறுத்தவரைக்கும் டேட்டா. பட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பாக்கெட்ஸ். இந்த டேட்டா will be segregated into the pockets. இந்த மாதிரி தனித்தனியா பாக்கெட்ஸ் ஆகி தென் நமக்கு எனக்கு இங்க நீங்க சோர்ஸ்ல இருந்து அனுப்புறப்ப அது பாக்கெட்டா தான் எனக்கு வந்து இன்டர்நெட் மூலமா வரும். தென் ரிசீவ் பண்றப்ப அது பாக்கெட்டா ரிசீவ் ஆகி தென் ஐ கேன் ஏபிள் டு வியூ த மெசேஜ். சரிங்களா? இப்படிதான் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து பிட் அப்படிம்போம், இல்லை பைட் அப்படிம்போம். எல்லா டேட்டாவும் நீங்க ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினச்சிப்போமே, அந்த டேட்டா எல்லாமே பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்ல தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஏதாவது காமிச்சோம்னா உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு இது ஒரு டேட்டா. இந்த டேட்டா வந்து நான் வந்து என்ன பண்றேன், ப்ராப்பர்ட்டிஸ் போய் காமிக்கிறேன். இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா சைஸ் பாருங்க 5.95 MB. சரிங்களா? அதாவது இந்த பிபிடியோட சைஸ் வந்து 5.95 MB. அந்த இதை எப்படி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா 62 இதை பைட்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்குது. ஓகேங்களா? இதை வந்து பைட்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் 5.95 MB. இது 62,042 6,24,000 இந்த பைட்ஸா கன்வெர்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டேட்டாவை பைட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். நீங்க ஒரு இன்டர்நெட்ல ஒரு டேட்டா அனுப்புறீங்க அப்படின்னாலுமே அது பைட்ஸா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இந்த பைட்ஸ் எப்படி வருது அப்படின்னா 8 பிட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோபைட். கேபின்னு சொல்றோம் இல்லையா? 1 கேபி. 1024 KB is equal to 1 MB. 1024 MB is equal to 1 gigabyte, 1 GB. 1024 GB is equal to 1 terabyte. 1024 TB is equal to 1 petabyte. 1024 petabyte is equal to 1 exabyte, exabyte. 1024 exabyte is equal to zettabyte. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாபைட் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்க எவ்வளவுதான் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் என்ன பைட்ஸ் தான். இந்த பைட்ஸ்ல தான் அது புரிஞ்சு வச்சுக்கும் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு. அதுக்கு வந்து ஜிபிஓ அதெல்லாம் எதுவுமே தெரியாது. The computer can understand only bytes. அந்த பைட் வந்து இந்த பிட்ஸ் மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ 8 பிட் இஸ் ஈக்குவல் 1 பைட். சரிங்களா? இது வந்து அந்த பைட்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்ஸ் இருக்கும். 01 1110 001 இந்த மாதிரி டிஜிட்ஸ் இருக்கும்.
இதுக்கு பேர் பிட்னு நம்ம சொல்லுவோம். இந்த 0 1 வந்து பிட்னு சொல்லுவோம். இதுல 8 பிட் இஸ் ஈக்குவல் டு 1 பைட். ஸோ த கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த பைட். அதான் இங்க உங்களுக்கு வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த டேட்டா கன்வெர்ட் ஆகும். இப்படிதான் கன்வெர்ட் ஆகும். அது வந்து அந்த டேட்டா வந்து பிரேக்கப் ஆகும். பிரேக்கப் ஆகி அது பைட்டா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த கம்ப்யூட்டர் வந்து அது வந்து பைட்டா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது தென் ஓஎஸ்ஏ லேயர். ஒரு இன்டர்நெட்ல கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா இந்த ஓஎஸ்ஏ லேயர் மூலமா தான் எல்லா கம்யூனிகேஷனும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு டேட்டா சென்ட் பண்றீங்கன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க. அது எனக்கு வந்து ரீச் ஆகுது. எப்படி ரீச் ஆகுது? எந்த மாதிரி ரீச் ஆகுது? அது கரெக்டா என் மெயில் பாக்ஸ்க்கு எப்படி வருது? வேற யாருக்கும் போக மாட்டேங்குது. கரெக்டா எனக்கு மட்டும் வருது. எந்த மீடியம் மூலமா அது வருது? இது எல்லாமே நீங்க நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஓஎஸ்ஏ லேயர் மூலமா தான் அது எல்லாமே வருது. ஸோ ஓஎஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கம்யூனிகேஷன் மாடல். இது வந்து சரிங்களா? இது வந்து 5 டைப் ஆஃப் லேயர் இருக்குது. பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த பிசிக்கல் லேயர்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டேட்டா ஒண்ணு சென்ட் பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டேட்டா உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்களா? அது அந்த டேட்டா எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன். இப்ப ஒரு மெயில் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு மெயில் பண்றேன். என்னோட லேப்டாப் நான் எங்க இருக்கேன்? ஸோ நான் வந்து சோர்ஸ் ஓகேங்களா? நீங்க டெஸ்டினேஷன். நீங்க வந்து ஏதோ அப்ராட்ல இருக்கீங்க. உங்களோட லேப்டாப்ல உங்க மெயில் பார்த்துக்கலாம். என்னோட லேப்டாப்ல நான் பார்க்குறேன். ஸோ இது என்னோட லேப்டாப்ல இருந்து இந்த மெயில் அனுப்புறேன்னா அப்படின்னா தென் அந்த மெயில் எப்படி ரிசீவ் ஆகும்? என்னோட லேப்டாப்ல இருந்து லோக்கல் இன்டர்நெட் கனெக்ஷன் வரும். அங்க வந்து எங்க இருக்குன்னா ரவுட்டர் இருக்கும். வைஃபை ரவுட்டர் இருக்கும். நான் வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்றேன். இந்த வைஃபை ரவுட்டர் மூலமா அந்த டேட்டா ரீச் ஆகி இன்டர்நெட் வரும். இது வந்து ஐஎஸ்பின்னு சொல்லுவோம். ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். தென் இன்டர்நெட்ல இருந்து எகெயின் இது டேட்டா சென்டருக்கு போகும். எங்க? அந்த ஜிமெயிலோட டேட்டா சென்டருக்கு போகும். டேட்டா சென்டர் போயிட்டு அங்க இருந்து எகெயின் உங்களோட லோக்கல் இன்டர்நெட்டுக்கு வரும். உங்கள வீட்ல யூஸ் பண்றீங்க இந்த ரவுட்டர். இது வந்து வைஃபை ரவுட்டர். வைஃபை ரவுட்டர்ல இருந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அப்ப இந்த டேட்டா வந்து என்ன ஆகும்னா பாக்கெட்ஸா ஆகும். இந்த மாதிரி பாக்கெட்ஸா ஆகும். இந்த பாக்கெட்ஸ் இந்த மீடியம் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். தென் இந்த பாக்கெட்ஸ் உங்களுக்கு இங்க வந்து ரீச் ஆகுறப்ப அது ஒரு மெயிலா மாறும். இதுதான் இந்த லேயர் மூலமா நடக்குது. நெட்வொர்க் லேயர் சொல்றேன் இல்லையா? அந்த லேயர் மூலமா இது எல்லாமே நடக்குது. ஸோ அத பார்க்கலாம் இப்ப. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது என்னன்னா நான் அந்த டேட்டாவை அனுப்புறப்ப என்னோட லேப்டாப்ல இருந்து ரவுட்டர்ல இருந்து சுவிட்ச்ல இருந்து ஒவ்வொரு டிவைஸா மாறி மாறி போகும். அதான் பிசிக்கல் லேயர். செகண்ட் டேட்டா லிங்க் லேயர். ஒவ்வொரு லேயருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. ஸோ பிசிக்கல் லேயர் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் தி நெட்வொர்க் மீடியம் அண்ட் டிவைஸ். நெட்வொர்க் மீடியம் அண்ட் டிவைஸ்னா என்னோட டேட்டா கேபிள் மூலமா வருது. ரைட்டா? என்னோட கேபிள் மூலமா வருது. ரவுட்டருக்கு போகுது. அங்கேருந்து சுவிட்சுக்கு போகும். சுவிட்ச்ல இருந்து ரவுட்டர் அந்த மாதிரி மாறி போயிட்டு உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதான் பிசிக்கல் லேயர். டேட்டா லிங்க் லேயர். ஃப்ரேம் த பாக்கெட், டிடெக்ட் த கரெக்ட் பாக்கெட், டிரான்ஸ்மிட் த எரர்ஸ். ஃப்ரேம் த பாக்கெட்னா அனுப்புற டேட்டாவை ஃப்ரேம் பண்ணுவது. இந்த ஃப்ரேம் இங்க இருக்கணும், இந்த ஃப்ரேம் இங்க இருக்கணும் அப்படி சொல்லிட்டு.
உதாரணத்துக்கு ஒரு டேட்டா வந்து இந்த பாக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்கெட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும். அது இந்த செகண்ட் லிங்க் இந்த லேயர் பண்ணும், டேட்டா லிங்க் லேயர் பண்ணும். நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது route the packets according to the unique network device. இப்ப இந்த ஐஎஸ்பில பாத்தீங்கன்னா there is a router, switch அதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் routers. இந்த பாக்கெட்டை கரெக்டா ஐபி அட்ரஸ் மூலமா ரவுட் பண்றது யார் அப்படின்னா இந்த நெட்வொர்க் லேயர் டிவைஸ். டிரான்ஸ்போர்ட் லேயர்னு ஒரு லேயர் இருக்குது. மேனேஜ் எண்ட் டு எண்ட் மெசேஜ் டெலிவரி நெட்வொர்க் ரெண்டர் லேயபிள் சீக்வன்ஸ் பாக்கெட் டெலிவரி. டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை என்னன்னா, இங்க வந்து பாக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 டிவைட் ஆகும். இந்த பாக்கெட் சேம் இங்க உங்களுக்கு ரிசீவ் ஆகுறப்ப 4 3 2 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த சீக்வன்ஸா வருது இல்லையா, நம்ம டேட்டா டிவைட் பண்ணி பாக்கெட்ஸா மாறும். அந்த பாக்கெட்ஸ் வந்து சீக்வன்ஸ்ல மாறும். மாறி உங்களுக்கு சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் வருது. ஸோ அதை யார் பார்க்குறா, மேனேஜ் பண்றா அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து அந்த மேனேஜ் பண்றாரு. நெக்ஸ்ட் செஷன் லேயர். மேனேஜ் யூசர் செஷன்ஸ் அண்ட் டைலாக்ஸ், எஸ்டாப்ளிஷ் டெர்மினேட் செஷன் பிட்வீன் த யூசர்ஸ். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ரிமோட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் ஆகுது. ரிமோட் கம்யூனிகேஷன் என்னன்னா, இப்போ நான் வந்து எங்க இருக்கேன், நான் வந்து இந்தியாவில் இருக்கேன், நீங்க வந்து யூஎஸ் ஜப்பான்ல இருக்கீங்க அல்லது அபுதாபி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்க இருக்கீங்கன்னா இங்க இருந்து உங்களோட பிசியை நான் ஆக்சஸ் பண்றேன்னா தட் இஸ் கால்ட் ரிமோட். ரிமோட்டுங்கிறது நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்களோட பிசியை நான் ஆக்சஸ் பண்றேன், அதுக்கு பேர் ரிமோட்னு பேரு. இந்த ரிமோட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த செஷன் லேயர் மூலமா நடக்கும். presentation layer encode the decode data, encrypt decrypt data and compress the decompress the data. இப்போ நீங்க வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் பார்த்துருக்கீங்களா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கும். யாராவது கவனிச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். The message to the chat calls your end-to-end encryption. end-to-end encryption அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இங்கேருந்து அனுப்புறப்ப டேட்டாவா மாறுது. ஆகுறப்ப இந்த இடத்துல பப்ளிக் க்ளவுட், அதாவது அந்த இன்டர்நெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த டேட்டா வில் பி என்கிரிப்டட். என்கிரிப்ட் அப்படின்னா லாக் பண்றதுன்னு அர்த்தம். நம்ம டேட்டா வந்து யாரும் அதை ஹேக் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் மெசேஜை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ணி பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். நான் இங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறப்ப அது பாக்கெட்ஸா மாறி என்கிரிப்ட் ஆயிரும். அது இன்டர்நெட்டுக்கு உள்ள வர்றப்ப அது என்கிரிப்ட் ஆயிரும். தென் உங்க மொபைல்ல ரீச் ஆனதுக்கு அப்புறம் அது டீக்ரிப்ட் ஆகும். டீக்ரிப்ட்னா அது ஓபன் பண்றது. அந்த செண்டர் யாரோ அவர்கிட்ட என்கிரிப்ட் ஆகி கரெக்டா ரிசீவருக்கு சேர்றப்ப தான் அது டீக்ரிப்ட் ஆகும். ஸோ இதான் வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்றோம். இந்த என்கிரிப்ஷன் மெத்தட் வந்து எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னா இந்த பிரசன்டேஷன் லேயர் மூலமா ஃபாலோ ஆகுது. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இந்த தெரியுது இல்லையா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ அந்த அப்ளிகேஷன் லேயர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, விர்ச்சுவலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கனெக்ட் பண்றது, ஃபைல் அப்லோட் பண்றது, டவுன்லோட் பண்றது, இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் லேயர் மூலமா நடக்கும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் தான், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்கு தான். நீங்க இது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இது ரொம்ப பேசிக். இது சும்மா ஓஎஸ்ஏ, இதுக்கு பேர் நம்ம வந்து ஓஎஸ்ஏ லேயர்னு சொல்லுவோம். ஏன்னா அடுத்து நம்ம நெட்வொர்க் டாபிக் பார்க்க போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் டாபிக் வந்து பார்க்க போறோம். அதுக்கு இது சும்மா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது.